இன்னைக்கு லஞ்ச் எங்க வீட்ல மோர் குழம்பும், பாவக்காய் பொரியலும் தான். பாவக்காய் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நாங்க குடுக்குற குயிக் ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா, மார்னிங் வந்து 200 ml ஆஃப் வார்ம் வாட்டர், டீ, காஃபிக்கு பதிலா மில்க் எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் வந்து பிரிஸ்கி வாக்கிங்க. பிரேக்ஃபாஸ்ட் 8 to 9 முன்னாடி எடுத்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நெறைய வெஜ் பொரியலும், வெஜ் சாலட் எடுத்துக்கலாம். இட்லி, தோசை வந்து சம்பா, கருப்பு கவுனி அரிசி, கைக்குத்தல் அரிசியில செஞ்சத எடுத்துக்கலாம். புரோட்டீன் ரிச்ல ஏதாவது அடை தோசை மாரி செஞ்சு எடுத்துக்கலாம். 2 எக் எடுத்துக்கலாம். சப்பாத்தி அப்டின்னா குல்கா, சப்ஜி வித் புரோட்டீன் ரிச்சான ஏதாவது ஒரு தாலோ, பன்னீரோ, சோயாவோ சேர்த்து எடுத்துக்கலாம். மில்லட்ஸ்ல வந்து தினை அரிசி, குதிரைவாலி, சாமை, வரகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அடை தோசை மாரி எடுத்துக்கலாம். சில பேர் கஞ்சியா கரைச்சு குடிப்பாங்க. அத அவாய்ட் பண்ணிருங்க. கம்பு, ராகி இதெல்லாம் வந்து டயபெட்டிஸ் அவாய்ட் பண்ணிறது நல்லது. முக்கனிகளான மா, பழா, வாழை இது 3யுமே எடுத்துக்க கூடாது. டயபெட்டிஸ் பேஷண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.